எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல பர்த்டே vlog பார்க்க போறோம். நான் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஆக போகுது. அதை இன்னைக்கு ஒரு குட்டியா ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் தான். பெரிய செலிப்ரேஷன்லாம் இல்ல, நார்மலா தான் இருக்கும். பட் இந்த நார்மல் கூட எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தான். நான் கொஞ்ச நாளாவே வீட்டுல கேட்டுக்கிட்டே இருந்தேன், வெளியே கூட்டிட்டு போங்கன்னு. ஒரு 3 மாசமா கேட்டிருப்பேன். ஆனா அவருக்கு பிஸி ஒர்க் இருக்கனால டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தாங்க. பர்த்டே மார்னிங் அன்னைக்கு தான் சொன்னாங்க, குட்டிஸை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிளம்ப வெளியே போறோம் அப்படின்னு. செம ஹாப்பி எனக்கு. டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குடுன்னு கிளம்பிட்டேன். பர்த்டேயோட பிஃபோர் நைட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு கேக்கும் ஒரு கிஃப்ட்டும் பிளிங்கிட்ல அனுப்பியிருந்தா. அதுவும் எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். நான் நினைச்சே பார்க்கல. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்து கிஃப்ட் அனுப்புறதுலாம் பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கார்ல ஏறின பிறகுதான் கேட்டேன் எங்க போறோன்னு. சும்மா கேரளாவுக்கு ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு சொன்னாங்க. எங்களுக்கு இங்கேருந்து கேரளா வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான். 45 மினிட்ஸ்ல கேரளா பார்டர் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ ஜாலியாக ஒரு லாங் ட்ரைவ் நல்லா இருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டே போனோம். எப்போவும் கிட்ஸை கூட்டிகிட்டு தான் போவோம். நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அவங்களே கவனிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல. ஆனால் நம்ம கப்பில் போனால் அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவலை என்ஜாய் பண்ணலாம். 2 குழந்தைங்க ஆனவங்களுக்கு தெரியும் தனியாக போகிறது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்னு. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே பர்த்டே செலிப்ரேஷன் சொல்றது ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த ஒரு நாளைக்கு வேண்டி நம்ம காத்துக்கிட்டே இருப்போம்ல, அது என்னன்னே தெரியல. சின்ன வயசுல இந்த ஹேபிட் ஏதோ அந்த ஒரு நாள் ஸ்பெஷல் டே, நமக்கான டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மைண்ட் செட்டு. ஸ்கூல் டேஸ்லாம் என்னைக்கிடா பர்த்டே வரும், எப்படா ஆகஸ்ட் மாதம் வரும்னு சொல்லிக்கிட்டு விரல் விட்டு எண்ணிக்கிட்டு இருப்போம். யாருக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கணும், யாரெல்லாம் நமக்கு கிஃப்ட் தருவா, இதெல்லாம் சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் கிஃப்டெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனால் வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 5 நாள் தான் இருக்குது, 1 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது ஒரு ஹேபிட் தான், அது மாற்றவே முடியாது. பார்க்கலாம், போக போக மாறுதான்னு பார்க்கலாம். இனி ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருப்பேன். வீட்டு வேலை, வீட்டுக்குள்ளே அடைஞ்சே இருக்குது, யார்கிட்டயும் பேசாமல் இருக்குது, எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வெளியெல்லாம் பார்த்து மரம் செடி இதெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே வந்து பரோட்டா பீஃப் சாப்பிட்டோம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேரளா ஸ்டைலில் பீஃப் கிரேவி எல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பரோட்டா பீஃப் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சாப்பாடு உனக்கு பிடிக்கும்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு பரோட்டான்னு சொல்லிடுவேன். நிறையெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஒரு 2 அவ்வளோதான், 2 அல்லது 3. ஆனால் எனக்கு பிடிக்கும். 3 நேரம் தந்தாலும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துருவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். கோயம்புத்தூர்ல இந்த பில்டிங்க்கு இடையில இருக்கவங்களுக்கு தெரியும் மரம்லாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு. பொள்ளாச்சி ரூட்டு, வால்பாறை ரூட்டு, ஆழியார், அப்புறம் இந்த கேரளா ட்ரிப்பு இங்கெல்லாம் போயாச்சுன்னா அந்த மரம்லாம் பார்க்கும்போது அதிசயம் போல இருக்கும். மரம், அந்த பச்சை பசல் இருக்குல்ல வயல், அங்கேயே இருக்கிற அந்த ஓடைகள் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இதுக்கு வேண்டிதான் வீட்டில் இருந்து வெளியே ஓடி லாங் ட்ரிப்புன்னு சொல்லிக்கிட்டு வாரது. வீட்டுக்குள்ளே இருந்த அந்த 4 சவத்தையும் பார்த்து பார்த்து ஐயோ மண்டெல்லாம் காயும். ஆனால் இன்னைக்குள்ள ட்ரிப்பு மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். நல்லா ரிலீஃபாக இருந்துச்சு இந்த ஒரு ட்ராவல். எனக்கு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது கேரளா போலீஸ் வண்டி நிப்பாட்டினாங்க. நம்மள்ட்ட தான் எல்லாம் கரெக்டாக இருக்கேன்னு அப்படி ஜாலியாக தான் இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை, இவங்க இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு 2000 ரூபாய் போட்டு ஃபைன் போட்டுட்டாங்க. கேரளா வண்டியெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, டிஎன் வண்டி பார்த்து நிப்பாட்டி எல்லாருக்கும் ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும்தான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணாதது நம்ம தப்பு தானே. ஸோ அதுக்குள்ளே ஃபைனும் கட்டிட்டு திரும்ப எடுத்து கிளம்பிட்டோம். நாங்கள் கேரளாவில் மலம்புள்ளா தான் போனோம். அந்த ரூட்டு ரொம்ப ஃபாரஸ்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 பக்கமும் நல்ல அடர்த்திய மரம், ஏதோ ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே போகிற போலே தான் இருந்துச்சு. யாரெல்லாம் மலம்புள்ளா டேம் போயிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவா கூட்டம் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷம் ஒரு போயிருக்கோம். செம க்ரௌடாக இருந்துச்சு. ஆனால் இது இடப்பட்ட 4 நாளில் பெருசாக கூட்டம் ஒன்றும் கிடையாது. இதோ கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் டேம் வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் வரும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ கூட நாங்கள் சொன்னோம் கேரளா கவர்மெண்ட் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, ஃபுல்லாக புல்லு பிடிச்சி கிடக்கு. பார்க்குக்குள்ளே அலோவ் பண்ணவும் இல்லை. அந்த ரோப் கார் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ டேமுக்கு மேலே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு ரோப் காரில் போகலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பயம், ஹைட்டுனா பயம். கட்டிலேருந்து மேலே ஏறிட்டு கீழே இறங்குறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். அந்த மாதிரி ஒரு பயந்தாங்கோழி நான்.
நான் ஃபஸ்ட்டு வரலன்னு சொன்னேன். ஆனால் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டே டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு நம்ம அங்கே உள்ளே போன பிறகு ரோப் கார் வரும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க நம்ம அந்த கால் வைக்கிறதுக்கு. அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம கால் வச்சுக்கிட்டு நிற்கணும். அப்புறம் ரோப் கார் வந்து பேக்லேருந்து வரும். டக்குன்னு உட்காந்துடணும், டக்குன்னு அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டக்குன்னு போயிடும். அதில் நம்ம நல்லா வசதியாக உட்காரலாம், ஃப்ரீயாக உட்காரலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு செகண்ட் டக்குன்னு வரும், டக்குன்னு உட்காரணும், டக்குன்னு கிளம்பிடும். அது வந்து ரிட்டன் வரும்போதும் அப்படி தான், நம்ம இறங்கும் போதும் அப்படி தான். அங்கே 2 பேர் நிற்பாங்க, அது வார டைமுக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துருவாங்க. அவ்வளோதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இந்த பேஸ்லேருந்து அந்தரத்தில் போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மேலே ஹைட்டில் இருக்கோம், அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல ஸ்டார்டிங்கில். ஒரு மினிட் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து போக போக செட்டில் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். மேலேருந்து அப்படியே அந்த ட்ரீயோட வியூ பாயிண்ட்டு, ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தானே, அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுக்கு நல்லா செமையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டேம்லேருந்து வர தண்ணி ஆறு மாதிரி ஓடுது, அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா போய் பாருங்கள். நான் இவ்வளோ ஹைட்டாலாம் எங்கேயுமே போனதே கிடையாது. பிஃபோர் மேரேஜ் ஹைட்னா எனக்கு அவ்வளோ பயம்லாம் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் என்னன்னு தெரியல, வீட்டுக்குள்ளேயே இருக்கனாலே என்னவோ எனக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம். கட்டிலில் ஏறி நின்றுட்டு கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இறங்குவேன். ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரைடு முடிச்சுட்டு இறங்கி வரும்போது லைட்டை தலை சுற்றுற மாதிரி, நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வரனால கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதுக்குன்னே பக்கத்தில் ஒரு கடை போட்டு வச்சுருக்காங்க, ஜூஸு ஐஸ்கிரீமு அது இதுன்னு. நாங்கள் அதுலேருந்து ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். பார்த்தீங்களா பிஸ்னஸ் ட்ரிக்ஸு. அந்த ட்ராவல் முடிச்சுக்கிட்டு வரும்போது கொஞ்சம் பயத்தினால தலை சுத்தலாம் இருக்கும்ல, ஸோ உடனே இறங்கி போகாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து போகிற மாதிரி அங்கே உட்காரதுக்கு பிளேஸ்லாம் வச்சுருக்காங்க. புதுசாக இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இதுக்கே ரொம்ப எனக்கு படபடன்னு வந்துருச்சு. பஞ்சி ஜம்பிங்லாம் எப்படி தான் போகிறாங்களோ. நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ரைடு முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ கிளம்புனா தான் ஈவினிங் குழந்தைங்களை போய் ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ண முடியும். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து போகிற வழியில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீன் பார்த்தேன். அது என்னென்னா ட்ரெயின் தான். ட்ரெயின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின் ட்ராவலும் பிடிக்கும், தூரமாக இருந்து ட்ரெயின் பார்க்குறதும் பிடிக்கும். ஒரு 1/2 hour கிட்ட நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயின் வரதுக்கு. மொத்தம் 2 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாம்பிள் ஒரு பெட்டி இருக்கிறது வந்துச்சு. அதுக்கடுத்து பெரிய ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் சொல்லும்போது எனக்கு இந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வரும். என்னோட காலேஜ் வந்து ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் இருக்கும். காலேஜ் பில்டிங், அதுக்கடுத்து ஒரு பெரிய வயல் மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்து மலை இருக்கும். அப்போ நான் கிளாஸ்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தூரமாக ட்ரெயின் தெரியும். நல்ல குட்டியாட்டு நீளமாக போய்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சீனரியும் சூப்பராக இருக்கும். முன்னாடி வயல் பச்சை கலரில், பின்னாடி மலை, சூப்பராக இருக்கும். ஏன் தலை ஃபுல்லாக அந்த பக்கம் தான் திரும்பி இருக்கும். எப்படா ட்ரெயின் வரும், எப்படா ட்ரெயின் வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். மேம் நிறைய வாட்டி என்னை பிடிச்சி வெளியெல்லாம் விட்ருக்காங்க. அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க, ட்ரெயினையும் பார்த்துட்டு இருக்க, போறியா வெளியே அப்படி இப்படின்னு கேட்டு நிறைய வாட்டி நான் அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். அது உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. யாருக்கெல்லாம் ட்ரெயின் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் நாங்கள் வண்டி நிறுத்திட்டோம். கேரளா ஃபுட்டு, கேரளா மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா மீல்ஸில் வந்து அவங்க ஊற்றுற அந்த பருப்பு குழம்பு, அவியல், அப்புறம் நிறைய கூட்டு, இது கூட மீன் குழம்பு இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் மீன் கறின்னு சொன்னாங்க. இந்த ரெசிபி நம்ம மீன் பொழிச்சது அப்படின்னு சொல்லுவோம், இவங்க மீன் கறின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு, கூடவே பாயாசமும் கிடச்சிது. நல்லா இருந்துச்சு லஞ்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது நல்ல ரெயின். அந்த ரெயின்லேயும் நல்லா வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தோம். நாங்கள் எப்போ கேரளாவுக்கு போகிறோமோ அப்போல்லாம் அங்கே மழை பெய்யும். எப்போ அங்கே மழை இருந்துகிட்டே இருக்கும் போல். ஆனால் கோயம்புத்தூர்லலாம் அப்படிலாம் கிடையாது, ஃபுல்லு வெயில். அந்த கேரளா பார்டர் அப்படி தாண்டின பிறகு வட்டப்பாறைன்னு நினைக்கிறேன், வட்டப்பாறை அந்த ஏரியா தாண்டின பிறகு இங்கே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா வந்துட்டோம், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்து ஒரு 3 மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பிறகு குழந்தைங்கள ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. குழந்தைங்க வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு இந்த லெட்டர் தந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கையாலே எழுதி தந்தாங்க. எனக்கு பர்த்டேன்னு சொன்னால் போதும், 2 பேர் என்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ நாள் வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மூமெண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர்.